என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க சத்தியமாக இப்படி தான் இருப்பாங்க. சில பொருள்லாம் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். இந்த வாழைக்காயை பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதுவே பஜ்ஜி போட்டு கொடுத்தோம்னா மேலே இருக்கிற மாவு லேயரை மட்டும் சாப்பிட்டு உள்ளே இருக்கிற வாழைக்காயை வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காவை ஃபுல்லாக உரிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் கொல கொலன்னு. மெயினாக என்னன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப பிள்ளைங்களையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இதை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே வரும். வேக வச்ச வாழைக்காயை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டத்தெல்லாம் போட்டுவிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டும், நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்ககிட்டே உங்களுக்கு என்ன ஷேப்லமா வேணும், அம்மா சூப்பராக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஷேப் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சமோசா ஷேப்பில் தான் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கட் பண்ணி ஹீட்டான ஆயிலில் அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இது நல்லா சாஃப்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த உருளைக்கிழங்குல பண்ணுறதை விட இந்த மாதிரி வாழைக்காய் வச்சு பிள்ளைங்களுக்கு இந்த சீஸ் பால் கூட பண்ணித்தரலாம். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தான் இதை பண்ணினேன். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. மேலே கொஞ்சம் சீசனிங்லாம் போட்டு சாஸ் வச்சு கொடுத்தேன். சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரசித்து ருசித்து சாப்பிட்டாங்க.